ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ஜியோகிராஃபியில் வந்து இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அந்த ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்த்துருக்கேன். அதுலேயும் பாதி தான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியா வந்து பரப்பளவில் 7வது இடத்துல இருக்குது. இந்தியா பரப்பளவில் 7வது இடத்துல இருக்குது உலகளவில். இதே ஏஷியா அளவில் 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோடைய இந்தியா வந்து 7வது இடத்துலையும் உலக அளவில் 2வது இடத்துல ஏஷியா அளவுலேயும் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய சதுர கிலோமீட்டர் என்னன்னா 263 சதுர கிலோமீட்டர். ஓகேவா? 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது. இது உலக அளவில் எத்தனை சதவீதம் சதவீத பரப்பளவுனா 2.4% பரப்பளவு இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாங்கிறது எப்படி இருக்குது? எப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து இப்படி எத்தனை கிலோமீட்டர்னால் 3217 கிலோமீட்டர் தொலைவுடன் இருக்குது. ஓகேவா? இப்படின்னா 2933 கிலோமீட்டர் இதோட இருக்குது. இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோம்? 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா, இதோடைய இந்த பரப்பு வந்து எத்தனை கண்ட்ரியோட, இங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடையும் வடக்கில் வந்து சீனா பூட்டான் நேபாளத்தோடையும் கிழக்கில் வந்து மியான்மர் மற்றும் வங்காளதேசத்தோடையும் எல்லை பகிர்ந்து கொள்ளுது. இதில் அதிகமாக வங்காளதேசத்தோட எத்தனைனா வங்காளதேசத்தோட தான் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுது. எவ்வளோனா 4156 கிலோமீட்டர் நிலப்பரப்பை வந்து பகிர்ந்து கொள்ளுது. எல்லை பரப்பில் 4156. இதுவே கம்மியாக ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர். ஓகேவா? 4156 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானோட பகிர்ந்து கொள்ளுது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அருணாச்சல பிரதேசத்துலேருந்து இங்கே வந்து குஜராத் வரைக்கும் 2 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. 2 மணி நேரம் வித்தியாசப்படுறதுனால நடுவில் வந்து ஒரு இதை எடுத்து அதோடைய அந்த அட்சரேகை என்னென்னா 82 டிகிரி 30 செல்சியஸில் நம்ம மணி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 8 டிகிரி 4 வட அச்சம் முதல் 6 டிகிரி 7 வட அச்சம் வரையிலும், கிழக்கில் வந்து 37 டிகிரி 6 அப்படின்னு நினைக்கிறேன். 6 68 டிகிரி 7 செல்சியஸ்லேருந்து 97 டிகிரி 25 செல்சியஸ் வரைக்கும் நிலையலையை பகிர்ந்து கொள்ளுது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன படித்தோம் அப்படின்னா, இங்கே அந்தமான் நிக்கோபார் இது வந்து தென்முனை வந்து இந்திரா முனை, வடமுனை வந்து இந்திரா கோள்னு அழைக்கப்படுது. இந்த இந்திரா முனையில் வந்து இங்கே வந்து 6 டிகிரி 45 வட அச்சம் வந்து அந்தமான் நிக்கோபாரில் வந்து இதாகுது அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன படித்தோன்னா, கடகரேகை வந்து போகுது இல்லையா, அது எந்த அச்சத்தில் போகுதுன்னா 23 டிகிரி 30 செல்சியஸ் அச்சத்தீர்க்கையில் போகுது. 30 தீர்க்க கோடுகள் இருக்குது. ஓகேவா? வேறு என்ன படித்தோம்?
இந்த இந்த கடற்கரை எல்லை எவ்வளோனா மொத்தமாகவே அந்தமான் நிக்கோபார் எல்லாம் சேர்த்தா 7516.6 கிலோமீட்டர் வந்துடும். மொத்தமாகவே 7516.6 கிலோமீட்டர். இந்த இடத்த மட்டும் சேர்த்தா எவ்வளோன்னா 6100 கிலோமீட்டர் பரப்பளவு வந்து இதாகுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த இந்தியா எல்லையை பொறுத்த வரைக்கும் இது வந்து 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து 4 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து என்னென்னா வடக்கு மலைகள். ஓகேவா? வடக்கு மலைகள். ரெண்டாவதாக வந்தால் சமவெளி, வடக்கு சமவெளி. அப்புறம் வந்தால் கடற்கரை சமவெளி. அப்புறம் வந்தால் தீவுகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு வடக்கு மலைகள் அப்படின்னு பார்த்தா இந்த வடக்கு மலைகள் வந்து 3ஆக பிரிக்கப்படுது. ஓகேவா? என்னென்னா பெரிய மலை இல்லை டிரான்ஸ் இமயமலை, இமயமலை. இது வந்து சிவாலிக்கா பூர்வாஞ்ச் குன்றுகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த டிரான்ஸ் இமயமலை வந்து என்னென்னா இது இமயமலைக்கு வடக்கில் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து மற்ற மலைகளை காட்டிலும் மழைப்பொழிவு இங்கே கொஞ்சம் கம்மி தான். இங்கே வந்து அதே மாதிரி இந்த படிம பொருள்களும் கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் என்ன இதில் பார்த்தோன்னா இங்கே தான் வந்து கைலாஸ், அப்புறம் இன்னொன்று ஒரு பிரபலமான ஒரு மலைப்பகுதியும் இங்கே தான் இருக்குது. அடுத்து இமயமலைன்னு பார்த்தோன்னா இது வந்து கோட்பனா அந்த இதுவும் யுரேனியா அப்படிங்கிற 2 பகுதியும் நகர்ந்து மோதிக்கிட்டதுனால தோன்றிய இமயமலை. இது இமயமலை அப்படின்னாவே அது வந்து இளமையான மலை. ஓகேவா? இங்கே வந்து என்னென்னா சுண்ணாம்பு அது மாதிரி படிகக்கல் காணப்படுது. இந்த இமயமலை வந்து இன்னும் 3ஆக பிரிக்கப்படுது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பெரிய மலை, சிறிய மலை. இங்கே தான் சிவாலிக்குன்னு வரும். அப்போ அங்கே என்ன வரும்? அங்கே என்ன வரும்னா கிழக்கு இமயமலை இல்லைன்னா கிழக்குன்னு வருது. கிழக்கு இமயமலை அப்படி இல்லைன்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ சிறிய மலை இது வந்து என்ன இமாத்ரி, இதை இமாச்சல், இது சிவாலிக் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமாத்ரியில் தான் என்ன காணப்படுதுன்னா இந்த இமாத்ரியிலையும் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பெய்யுது. புதை படிவ பொருள்லாம் கம்மியாக தான் இருக்குது இங்கேயும். ஓகேவா? நம்ம இதில் ஒன்று வந்து மறந்துட்டோம். வடக்கு மலைகள் கரெக்டு, வட சமவெளிகள் கரெக்டு, கடற்கரை சமவெளி தீவுகள். நடுவில் வந்து இன்னொன்று வரும் என்னென்னா தீபகற்ப பீடபூமி. ஸோ நம்ம இந்தியாவை வந்து 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் இது பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா வடபெரும் சமவெளிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வடக்கு சமவெளி பார்ப்போம், வடக்கு மலைகளுக்கு அப்புறம். அதில் என்ன பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து பாபர், அப்புறம் வந்து என்ன பார்ப்போம்னா தாராய், 3 வந்து பாங்கர்,
அப்புறம் வந்து காதர். இந்த காதருங்கிறது வந்து பெட் நிலம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகேவா? பாம்பரில் வந்து பெரும் பெரிய கல்லாக இருக்கும். இப்போது மலையிலேருந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தால் கீழே ஊற்றுனா அந்த இடத்துல நல்ல மணலாக இருக்காது இல்லையா, கொஞ்சம் கற்களாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நிலப்பரப்பை கொண்டு இருக்கும். அந்த வகையான மண் அப்படி இருக்கும் சர்ஃபேஸ். அதில் வந்து வேர்கள் ஆழமாக போகிறது, பெரிய வேர்கள் இருக்கிற மரங்களை தவிர வேறு எதுவுமே அந்த இதில் நம்மளால் பயிர் பண்ண முடியாது. எந்த மரங்களும் இருக்காது, செடி கொடிகளோ. தாரா இது வந்து செழுமையானது. அங்கே வந்து நம்ம ரொம்ப ஈரப்பதம் எப்பயுமே இருக்கும், வனவிலங்குகளுக்கு ஏற்றதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாங்கரும் வந்து இது ஓல்டு மண் படிவுகளால் பதிய வைக்கப்பட்டது. இது புதிய மண் படிவுகளால் பதிய வைக்கப்பட்டது. அது மட்டும் இது பண்ணிக்கணும். பாங்கரும் காதருமே ரொம்ப நல்ல தரமான மண்ணாக தான் இருக்கும்.